வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஓல்டு மூவியை தான் பார்க்க போறோம். ஓல்டா இருந்தாலும் கோல்டு மாதிரி இருக்கும். இந்த படம் 1995ல வெளியே இருக்கு. இந்த படத்தோட பேரு விட்னஸ் அப்படின்றது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருந்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருந்ததுன்றத கண்டிப்பா எல்லாருமே சொல்லுங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா விலைமாதுகளை ஒரு மர்ம நபர் தொடர்ச்சியா கொலை பண்ணிட்டு இருக்காரு. கொலை பண்றது யாருன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா அடுத்தடுத்து விலைமாதுகள் கொல்லப்படுறாங்கல்ல, இன்ஸ்பெக்டரும் களை இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. நான் ரொம்பவே ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களை இந்த கதையில வச்சிருப்பாங்க. 1995லயே இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. நல்லா இருந்தது. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் ஒரு பெரிய வீட்டை நமக்கு காட்டுறாங்க. நீச்சல் குளம்லாம் இருக்கு. இந்த வீட்டுல இருக்க லேடி விலை மாதுவா இருப்பாங்க. இப்ப இவங்களை பாக்குறதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. இவர் புது நபர் போல. விவேக் சொல்லி தான் நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த நபர் எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்காரு. ஆளு பார்க்க வசதியான ஆள் மாதிரி தான் தெரியுறீங்க, உங்களை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் பெருசா எதுவும் பேச மாட்டாரு. இந்த லேடியை ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப உட்காந்துட்டு இருக்க நபரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த மர்ம நபர் சின்ன பையனா இருந்தாரு பாத்தீங்களா, அந்த சமயம் இவரோட அம்மா விலைமாது வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இந்த பையனுக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. எதுக்காக இந்த மாதிரி அசிங்கமா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி இந்த சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கான். வேற என்ன பண்றது, வருமா அப்படி இருக்கு, அதனாலதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ணி தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பண்ணி உன்னை என்ன காப்பாத்த வேணாம் அப்படின்ற மாதிரி இவனுமே அம்மா கிட்ட சண்டை போடுறான். உனக்கு என்னடா தெரியும், ஓரமா போ அப்படின்ற மாதிரி இவங்கள தள்ளி விடுறாங்க. அப்ப அங்க ஒரு ஆயுதத்தை பாக்குறவன் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறான். இந்த ஆயுதத்தை வச்சு இவங்களை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல போய் இவங்களோட கதையை முடிக்கிறான். அப்பத்துல இருந்து தான் இந்த மாதிரி கொலை பண்ணணும்ன்ற எண்ணம் இவனுக்கு வந்திருக்கு போல. இந்த லேடி பேசுற எல்லாத்தையும் இவன் கோவமா தான் பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் இந்த லேடிக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களுமே இப்ப ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே இவனுக்கு எதிர வராங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, திரும்பி தண்ணிக்குள்ள தள்ளி விடுறான். இந்த லேடி தண்ணியை விட்டு வெளியே வரக்கூடாது, திரும்ப திரும்ப தள்ளி விடணும் அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி பக்கத்துல வந்து தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஐயோ என்ன இவன் தள்ளி விடுறான், சாவடிக்கிறதுக்கு பாக்குறான் போல. எப்படியாவது இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு கரையில ஏறிடுறாங்க. இவன் எங்க போனான்னு சுத்தி முத்தி பார்த்தா இவன் திடீர்னு காணாம போயிடுறான். எங்க போனா அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கலாம் ஆரம்பிக்கிறான். என்ன விட்டுரு, ஏன் இப்படி பண்ற, விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களோட கதையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறான். இங்கதான் ஐ விட்னஸ் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த லேடி இறந்து போயிருக்கிறதா ஆளுங்க பாக்குறாங்க. தகவல்லாம் மேல் இடத்துல சொல்றாங்க. இப்போ ஒரு பெரிய வீட்டுல இருக்க ஒரு சின்ன பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த சின்ன பொண்ணோட பேரு சித்ரா அப்படின்றது. சித்ராவோட அப்பா இறந்து போயிட்டாரு போல. இப்ப அப்பாவோட போட்டோவை பார்த்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. அப்பாவோட பேரு ரமேஷ் அப்படின்றது. இப்படி பேசிட்டு இருக்கும் போது அம்மா வந்துடுறாங்க. அம்மாவோட பேரு பிரியா அப்படின்றது. என்ன அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த பிரியாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட பேரு விக்ரம் அப்படின்றது. போலீஸ் அதிகாரியா இருக்காரு. உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கா தெரியுமா, என்ன பத்தி தப்பு தப்பா எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவர் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களோட பேரு உமா அப்படின்றது. அவங்க பத்திரிகைக்காரங்களா இருப்பாங்க. இப்ப அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பின்ன போலீஸ் அவங்களோட வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல, அதை பத்தி தான் நான் எழுதுனேன், பர்டிகுலரா இவரை பத்தி எழுதலன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த இடத்துல வச்சு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டைனா உண்மையான சண்டை கிடையாது, விளையாட்டா சண்டை போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்கார்ல, நம்ம எதுனால வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாரு. சும்மா ரொமான்ஸ் பண்றதுக்காக தான் கூட்டிட்டு போறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க இந்த சின்ன பொண்ணு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறா. எதுக்கு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்ற மாதிரி கேக்குறா. அவங்க ரெண்டு பேர் சண்டைலாம் போட்டுக்கலாமா, சும்மா ஜாலியா தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓஹோ, நீங்களும் அப்பாவும் அப்படிதான் ஜாலியா விளையாடுவீங்களா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு கேக்குறா. இவங்களுமே சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது இவங்க ஹஸ்பண்ட் பேரு ரமேஷ்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ரமேஷும் இவங்களும் ஒண்ணு மண்ணா இருந்திருப்பாங்க. அது எல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்பதான் இவங்க லவ் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்ற பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ரமேஷை பொறுத்த வரைக்கும் இவங்களோட அண்ணன் ஃப்ரெண்டா இருப்பாரு. இவங்க அண்ணன் பேரு சுரேஷ் அப்படின்றது. சுரேஷ் இல்லையான்னு கேக்குறாரு. இல்ல அண்ணன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வெயிட் பண்றன்ற மாதிரி வாசல்லையே அவர் வெயிட் பண்றாரு. ஆனா அண்ணன் வரல, அதனால அவருமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அண்ணன் வீட்டுக்கு வந்தோன்னா அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி இவங்க சொல்றாங்க. இது ரமேஷ் என்ன பாக்குறதுக்காக வந்தானா, ஆபீஸ்ல என் கூட தானே இருந்தான், ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு கிளம்புனா, இங்க எதுக்காக வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் யோசிக்கிறாரு. எதுக்காக அவர் வந்தாருன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. ஏன்னா அவருக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, அதனால தான் வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க.
மறுநாளும் அதே மாதிரி ரமேஷ் வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ணன் இல்லையான்னு கேக்குறாரு. அண்ணன் இல்லன்ற மாதிரி இவங்களும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் பேசுறதுக்கு தயங்குறது இவங்களுக்கு தெரியுது. இவர் தயங்கிக்கிட்டே தான் இருப்பாரு, நம்மளே பேசிடலாம்னு யோசிக்கிறாங்க. என்ன பாக்குறதுக்காக தானே வந்தீங்கன்னு கேக்குறாங்க. இவரை என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்க மாதிரி எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ரமேஷ் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க லவ் பண்றதை பத்தி அண்ணன்கிட்டயும் சொல்லிடுறாங்க. அண்ணனுக்குமே ஓகேவா தான் படுது. அண்ணன் இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிடுறாரு. ஆக்சுவலா ரமேஷும் போலீஸ், சுரேஷும் போலீஸ். இவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போதே அண்ணனும் ஹஸ்பண்டும் இறந்து போயிடுறாங்க. எப்படின்றது நமக்கு தெரியல. இதோடய நமக்கு அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு கதை வந்துருது. இப்போ ஒரு விலை மாதுக்கு போன் கால் வருது. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க அட்டன் பண்ணி பேசுறாங்க. எதிர அந்த மர்ம நபர் தான் பேசுறான். நீ கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்கல்ல, இதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்க முடியாது, உன் கதையை நான் முடிச்சிருவேன்ற மாதிரி பேசுறான். இவங்க பயத்துல காலை கட் பண்ணிடுறாங்க. யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ளேயும் சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து சவுண்ட் வருதோ அந்த இடத்தை செக் பண்றாங்க. அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி இல்ல. சரி யாரும் இல்ல, நம்ம படுப்போன்ற மாதிரி பெட்டுக்கு படுக்கிறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த சமயம் அவன் பெட்டு கிட்ட தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான் போல. இப்ப பெட்டுக்கு வந்தோன்னா கழுத்தை நெரிச்சு இவங்களை கொடூரமா சாவடிக்கிறான். இந்த மர்ம நபரை இப்ப வரைக்கும் நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இப்ப நிரஞ்சன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வராரு. இவர் தான் இந்த மர்ம நபரா என்னன்னு தெரியல. இப்ப ஹோட்டல் ரூமுக்கு வந்தவர் யாருக்கோ கால் பண்ணி ஆர்டர்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஹோட்டலுக்கு வந்திருக்கிறதுனால ஆர்டர் கொடுக்கறாரு. இவர் தான் மர்ம நபர்ன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. இப்ப போலீஸுங்க எல்லாருமே கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காங்க. குறிப்பா விக்ரம் தான் இந்த இடத்துல ஹெட் பொசிஷன்ல இருப்பாரு. அவருக்கு 2 அசிஸ்டன்ட்ங்க இருப்பாங்க. அதை தாண்டி நிறைய அசிஸ்டன்ட்ங்க இருக்காங்க. அடுத்தடுத்து விலை மாதுகளா குறி வச்சு கொல்லப்படுறாங்க. சோ பிம்புங்க கிட்ட விசாரணை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் கலஞ்சி கிளம்புறாங்க. இப்ப லாட்டரி டிக்கெட் விற்கக்கூடிய ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த டைம் தமிழ்நாட்டிலேயே லாட்டரி டிக்கெட்லாம் விற்க தான் செஞ்சாங்க. அந்த மாதிரி விக்கிற அப்பா இருக்காருல, இன்னைக்கு நிறைய டிக்கெட் விற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காரு. இவருக்கு இவரோட பொண்ணு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பாக்கு டிக்கெட் எல்லாம் எடுத்து தந்துடுறாங்க. இவர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு கான்ஸ்டபிள் இவரை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறது. இவரு டிக்கெட் விக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த போலீஸ் இருக்காருல, இவர் பிம்பு போலன்னு யோசிக்கிறாரு. உன்கிட்ட எவ்வளவு இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. என்கிட்ட எல்லாம் நிறைய இருக்குன்ற மாதிரி இந்த ஏஜென்ட் சொல்றாரு. இந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் இவர் பொண்ணுங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறதா தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. இந்த போலீஸுமே ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இந்த ஏஜென்ட் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள கூட்டு வராரு. என் பொண்ணுமே இந்த வேலை தான் பண்றான்னு சொல்றாரு. பரவாயில்லையே, பொண்ணை வச்சே பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் புரியாம பேசுறாரு. சும்மா காமெடிக்காக தான் இந்த சீன் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த போலீஸ் என்ன பேசிட்டு இருக்காருன்றது இந்த அப்பாக்கு தெரிஞ்சிருது. இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சு துரத்தி விட்டுட்டு இருக்காரு. இப்ப பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட ஃப்ரெண்டான உமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உமாவோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. விக்ரம்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருக்கு 2 அசிஸ்டன்ட்ங்க இருப்பாங்க. இவரும் ஒரு அசிஸ்டன்ட், பேரு ராஜன் அப்படின்றது. சார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, நீங்க வீட்டுக்கு போங்க மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உமா போலான்னு நினைக்கும் போது இந்த சின்ன பொண்ணு நானும் வரேன்ற மாதிரி உமா கூட கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. என்ன இவ குழந்தையோட வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவருமே முழிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ரொமான்ஸ் பண்றதுக்காக தான் கூப்பிட்டு இருப்பாரு. இவங்க குழந்தையோட வரதுனால எதுக்காக குழந்தையோட வந்த, நீ மட்டும் வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப குழந்தைகிட்ட விளையாடுற மாதிரி இவர் வெளியே அனுப்பிடுறாரு. அதாவது கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி வெளியே அனுப்பிட்டு இவர் இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, அதனால தான் இப்படி ரொமான்ஸ் பண்றாங்க. இதை இந்த சின்ன பொண்ணு பாத்துறால, இவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றதுக்காக ஓடுறா. இப்ப வேற ஒரு விலை மாத நமக்கு காட்டுறாங்க. இவங்களுமே ஃபேஸை வாஷ் பண்ணலான்ற மாதிரி பாத்ரூமுக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. யாரோ வராங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே பாத்ரூமை விட்டு வெளியே போக பாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த மர்ம நபர் இருக்கார்ல, கத்தியை வச்சு குத்தி இவங்களோட கதையை முடிச்சிடுறாரு. யாருன்னு தெரியல, அடுத்தடுத்து 3 கொலை பண்ணிருக்கான் போல. இப்ப பயங்கரமா விக்ரம் கோவப்படுறாரு. நீங்க எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, 3 பேர் இது வரைக்கும் இறந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறமாவது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. நடுவுல நமக்கு நிரஞ்சன் ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, இவர் தான் மர்ம நபரா என்னன்னு தெரியல. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விலை மாது கூட ஒண்ணு மணி இருக்கிறதுக்காக வந்திருக்காரு. இப்ப 2 பேருமே சந்தோஷமா இருந்து முடிச்சிடுறாங்க. இவர் டயர்டாയി படுத்துட்டு இருக்கும் போது அந்த விலை மாது ஒரு குளியல போட்டுட்டு இப்ப அங்க இருக்க கபோர்டெல்லாம் ஓபன் பண்றாங்க. இவரோட சூட்கேஸும் அங்க இருக்கு. சூட்கேஸ்ல என்ன இருக்கு பாப்போம்னு ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா பெரிய பெரிய கன்னா வச்சிருக்காரு. என்ன இவ்வளவு கன்னு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா கன்னை பார்த்து ஷாக் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த விலை மாத ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாரு. இப்ப அடுத்த விலை மாது இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ்லாம் பரவிட்டு இருக்கு. இந்த சமயத்துல பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த விக்ரம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க.
உமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கா, ஒரு நபர் மேல சந்தேகப்பட்டதுனால போட்டோ எடுத்திருக்கா, இதுதான் அந்த நபரோட போட்டோ பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது இப்போ ஒரு விலை மாது கொல்லப்பட்டிருக்கால, அந்த விலை மாது கூட கடைசியா இந்த நபர் தான் இருந்திருக்கான். சோ இவன் தான் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க இந்த ஆங்கிள் விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விக்ரமோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப விக்ரம் இவரோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவன் தான் சம்பந்தப்பட்டிருக்கான், இவன் எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிக்கணும், இவன் போட்டோவை எல்லா இடத்துலயும் பாஸ் பண்ணி தகவலை கொடுக்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் ஒரு இடத்துல பார்ட்டி பண்ணிட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. அவன் உசாராவதுக்குள்ள அந்த இடத்துக்கு போய் அவனை அமுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ராஜனும் இவரும் சேர்ந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த இவங்களுமே போட்டோ வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவன் அதை பாத்துறான். உடனே இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களும் எப்படியாவது பிடிச்சிடணும்ன்ற மாதிரி துரத்திட்டு இருக்காங்க. சப்வேன்ற மாதிரி இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள அவன் ஓடிட்டு இருக்கும் போது ராஜன் பிடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஆனா அந்த நிரஞ்சன் இருக்கான் பாத்தீங்களா, ராஜனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல கத்தியை வச்சு ராஜனோட வயிற்றிலேயே குத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். ராஜன் கிட்ட தான் அந்த போட்டோ இருந்திருக்கும். அந்த போட்டோவும் கீழே விழுந்துருது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் விக்ரம் இந்த இடத்துக்கு வராரு. வந்து பார்க்கும்போது ராஜன் முடியாம இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாரு. அப்ப கூட ராஜன் இருக்கார்ல, என் கையில இருந்த போட்டோ கீழே விழுந்துருச்சு சார், போட்டோக்கு பின்னாடி உமாவோட அட்ரஸ் இருந்தது, அதாவது உங்க அட்ரஸ் இருந்தது, உமாக்கு ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்கு, ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அச்சோ, உமாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இவரும் உடனே உமாவை கான்டாக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த நிரஞ்சனை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அவன் அந்த போட்டோவை கண்டுபிடிச்சதுனால அட்ரஸ்ல இருக்கவங்க தான் போட்டோவை தந்திருக்காங்க போல, அவங்க கதையை தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுல உமா அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டு இருக்கிறத இவன் கவனிச்சிட்டு இருக்கான். எப்படியாவது இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி பொறுமையா பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இப்ப கதையை முடிக்கலாம்னு நினைக்கும் போது இவனுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. அங்க நிக்கிறது உமா கிடையாது, விக்ரம் தான். ஆக்சுவலா விக்ரம் கான்டாக்ட் பண்ணி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் விக்ரம் தான் உமா மாதிரி நடிக்கலான்னு இங்க வந்திருப்பாரு. இவன் கொல்றதுக்குள்ள இந்த இடத்துல லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு. ராஜனுக்கு வயிற்றுல அடிலாம் பட்டிருக்கல, அதனால உமாவும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க மட்டும் இல்லனா எனக்கு தான் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா விக்ரம்க்கு இன்னொரு அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இவரோட பேரு அசோக் அப்படின்றது. அசோக் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவங்க 3 பேருமே அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு சார்பா ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற ஒரு லாயர் ஆஜராக போறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட கெட்டவனா இருந்தாலும் சரி காசுக்காக காப்பாத்திடுவாரு. அதை நினைச்சுதான் இவங்க கொஞ்சம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப அந்த லாயரை நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட டைரக்டரா இருப்பாரு. பேரு தக்காளி சீனிவாசன் அப்படின்றது. இந்த கேரக்டர் பேரும் ஸ்ரீனிவாஸ் அப்படின்றது. ஸ்ரீனிவாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவனுக்கு டிஃபெண்ட் பண்ணிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனே கொலை பண்ணதை ஒத்துக்கிறான். அதாவது அந்த கடைசி கொலையை மட்டும் தான் நான் பண்ணேன், ஆனா என் பேர்ல எல்லா கேஸையும் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு பொண்ணை தான் நான் சாவடிச்சேன், ஏன்னா வந்து நான் இல்லீகல் வேலைலாம் பண்றேன், அதை பத்தி அந்த பொண்ணுக்கு தெரிய வந்ததுனால தான் சாவடிச்சேன், மத்த பொண்ணோட சாவுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி சொல்றான். ஆனா அவன் தான் கொலை பண்ணான்ற மாதிரி இங்க இருந்து கொண்டு போயிடுறாங்க. இந்த ஸ்ரீனிவாசால காப்பாற்ற முடியாம போயிருச்சுல, பயங்கரமா கோவம்லாம் பட்டுட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு நாள் விலை மாது ரோட்ல நின்னுட்டு இருக்கும் போது அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து இவங்களோட கதையை முடிக்கிறான். சோ மர்ம நபர் வேற ஒருத்தனா என்னன்னு தெரியல. இத பத்தி இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி ஒரு விலை மாது கொல்லப்பட்டிருக்காங்க, அதுவும் அதே பேட்டர்ன்ல கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப நிரஞ்சன் உண்மையா குற்றம் பண்ணல போல, ஏன் ஒரு கொலையை ஒத்துக்கிறவன் மத்த கொலையை ஒத்துக்கல, அப்ப அவன் பண்ணல போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல பிரியா ஒரு விஷயத்த சொல்றாங்க. எப்பேற்பட்ட கொலைகாரனா இருந்தாலும் சரி முத கொலையில கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது, அவன் ஃபர்ஸ்ட் ஒரு பீச் ஹவுஸ் கிட்ட தான் கொலை பண்ணிருக்கான், அந்த கொலையில எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம தான் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே தான் நானும் சொல்றேன், தடுமாற்றமே இல்லாம பண்ணிருக்கானா அது முத கொலை இல்ல, அதுக்கு முன்னாடியே அவன் சில கொலைகள் பண்ணிருக்கான். இப்ப நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா திருச்சியில இதே மாதிரி விலை மாதுகள் தொடர்ச்சியா கொல்லப்பட்டிருப்பாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸ் ஹேண்டில் பண்றதுக்காக தான் என் ஹஸ்பண்டும் என் அண்ணனும் கிளம்பி போனாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கேஸ்ல ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது ஆக்சிடென்ட்ல 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அங்க கொலை பண்ணவன் தான் இப்ப இங்கேயும் கொலை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி பாடியை கொண்டு வந்து போலீஸுங்க ஒப்படைச்சாங்க பாத்தீங்களா, அதை பார்த்து இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இவங்க 2 பேருமே குடிபோதையில வந்ததுனால ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இதை கேட்டு இன்னும் ஃபீல் பண்றாங்க. கண்டிப்பா அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 2 பேருக்குமே குடிக்கிற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. இதை பத்தி நம்ம விசாரிக்கலாம்ன்ற மாதிரி விக்ரம் பயங்கரமா விசாரணை பண்றாரு. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் தந்தார்ல, அந்த டாக்டர் கிட்ட பேசி பாக்குறாரு. அது மூலியமா ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து குடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அவங்க கடைசியா ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காங்க, அதுல மயக்க மருந்து யாரோ கலந்திருக்காங்க, அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு.
அதை எதுக்காக இப்படி மாத்துனாங்க? அப்ப போலீஸ் டீமே இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? ஏன் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த கில்லர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூட இப்படி பண்ணிருக்கலாம். சோ அந்த கில்லர் அங்க பண்ணிட்டு இப்ப இங்க பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமே அந்த கில்லரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்காக திருச்சிக்கு கிளம்பி போலான்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. இப்போதைக்கு அந்த கில்லர் திருச்சியில இல்ல. ஆனா திருச்சியில விசாரணை பண்ணா மேற்கொண்டு அவனை பத்தி ஏதாவது தெரியும்ல. அதுக்காக தான் இவங்க கிளம்பலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப விக்ரம் என்ன பண்றாருன்னா இவரோட அசிஸ்டன்டான அசோக்கு கால் பண்ணிட்டாரு. நானும் உமாவும் திருச்சிக்கு போலான்னு முடிவுல இருக்கோம். நீ டிக்கெட்டை புக் பண்ணிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அசோக்கும் ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. ஏன் எதுக்குன்ற காரணத்தை விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னே இந்த அசோக்கோட முகமே மாறிடுது. எது இவங்க ரெண்டு பேர் விசாரணை பண்ண போக போறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அந்த கொலை பண்ற மர்ம நபர் வேற யாரும் கிடையாது, விக்ரமோட ரெண்டாவது அசிஸ்டன்டான இந்த அசோகா தான் இருப்பாரு. 3 கொலையை பண்ணது இவரா தான் இருப்பாரு. அந்த நிரஞ்சன் அந்த விலை மதுவை மட்டும் தான் சாவடிச்சிருப்பான். சோ 3 கொலை பண்ணது இவர் தான் அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க. இவருமே பயங்கரமா கோவப்படுறாரு. என் கேஸை நோன்றதுக்காக அங்க போறாங்களா, அவங்கள போக விடக்கூடாது, அதுக்குள்ளேயே அவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர் கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்கல்ல. உமாவும் வீட்டுல இருந்து சில பொருளை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி நான் இங்கே வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வெயிட் பண்ண பிடிக்காம இவருமே ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் தான் ஆரன் அடிக்கிறாருன்னு தெரிஞ்சு பிரியாவும் வெளியே வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயம் உமா மட்டும் பொருளை எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள வரும்போது இந்த இடத்துல அசோக் உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. அசோக் நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தீங்கன்னு சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அசோக் கொஞ்சம் வில்லத்தனமா பேச ஆரம்பிக்கிறது. நீங்க தேடிட்டு இருக்க அந்த கொலைகாரனே நான் தான். என்னை பத்தி விசாரிக்கிறதுக்காக தானே போறீங்க, உங்களை எப்படி நான் போக விடுவேன்ற மாதிரி அட்டாக் பண்றான். இவங்களுமே தடுத்துலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை மீறியும் அவன் அட்டாக் பண்ணி கழுத்தெல்லாம் நெரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சமயம் இங்க நின்னுட்டு இருக்க சின்ன பொண்ணு இருக்கால, என்ன இன்னும் உமா ஆன்ட்டி வரல, நான் போய் கூட்டு வரேன்ற மாதிரி கூட்டு வரதுக்காக வேகமா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. இவ வீட்டுக்குள்ள வந்து ஜன்னல் வழியா பார்க்கும் போதுதான் அவன் கொலை பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. அவனோட ஃபேஸை இந்த சின்ன பொண்ணு பாத்துடுறா. ஆனா இந்த சின்ன பொண்ணு பார்த்ததா அவன் கவனிச்சிருக்க மாட்டான். அவன் ஒரு ஸ்டேஜ்ல கொலை பண்ணிடுறான். இந்த சின்ன பொண்ணு வெளியே வந்து யாரோ கழுத்தை நெரிச்சாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவன் என்ன சொல்றா, நம்ம உடனே உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வேகமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவர் உள்ள வந்துட்டு இருக்கிறதா அந்த அசோக் கவனிக்கிறான் பாத்தீங்களா. பின்வாசல் பக்கமா தப்பிச்சு போயிடுறான். இவங்க ரெண்டு பேர் உள்ள வந்து பார்க்கும்போது அவங்க இறந்து போயிருக்கிறது தெரியுது. யாரோ வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க, அநியாயத்துக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. ஊருக்கு போற பிளானை கேன்சல் பண்ணிடுறாரு. காலையில ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அசோக் கேஷுவலா இந்த இடத்துக்கு வராது. இப்ப ராஜன் கிட்ட பிரோஜனமா ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ராஜனுமே கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. இது கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள இவர் ஷாக் ஆகுறாரு. ராஜன் என்ன கிடைச்சிருக்கிறதா சொல்றாரு தெரியுமா, அந்த கில்லரோட முடி கிடைச்சிருக்கு, அது மூலியமா ஓரளவுக்கு அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவனுக்கு பயம் வந்துருது. இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாரன்சிக் டீம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்க டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறான். அந்த டாக்டர் கிட்ட ஒழுங்கு மரியாதையா ரிப்போர்ட்டை என்கிட்ட தான்ற மாதிரி கேட்கிறான். டாக்டர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இவனுக்கும் டாக்டருக்கும் இந்த இடத்துல சண்டை ஏற்படுது. டாக்டர் தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்றாரு. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, டாக்டர் பார்த்ததுனால அவர் கதையை முடிச்சிடுறான். டாக்டர் இறந்து போயிட்டாரு, அந்த ரிப்போர்ட்டும் இல்லையேன்ற மாதிரி பயங்கரமா விக்ரம் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. அப்ப எழுதிட்டு இருக்க ஒரு போலீஸ் கிட்ட இன்னொன்று போலீஸ் இருக்காருல, கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி எழுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை பார்க்கும்போது விக்ரமுக்கு ஒரு டவுட் வருது. அந்த டாக்டரும் அப்படி எழுதி இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி குப்பை தொட்டியை செக் பண்ணிட்டாரு. கார்பன் பேப்பர் கிடைக்குது. இது மூலியமா என்ன ரிப்போர்ட்ல வந்ததுன்றதை கண்டுபிடிக்கலாம்ன்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. இவர் சந்தோஷப்படுறத அந்த அசோகம் பார்த்துட்டு இருக்காரு. அச்சச்சோ இதை நம்ம எடுக்கலையேன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப விக்ரமும் ராஜனும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த முடியை வச்சு மட்டும் இவங்களால பெருசா எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா சந்தேகம் வந்தா தானே மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். இதை தாண்டி வேற ஒரு எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இது ரொம்பவே சீக்ரெட்டா இருக்கணும், நான் வாங்கிட்ட மட்டும் தான் சொல்றேன். அது என்னன்னா குற்றவாளியோட ஃபேஸ அந்த சின்ன பொண்ணு பார்த்திருக்கா. அந்த சின்ன பொண்ணு மூலியமா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்காக பிரியா கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம்ன்ற மாதிரி பிரியாவும் தைரியமா பொண்ணை அனுப்பி வச்சிடுறாங்க. ரெகுலரா குற்றம் பண்ற எல்லாரையும் நிக்க வச்சு யாருன்னு பாருன்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. இல்லன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்றா. இந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறால, அதனால இவருமே தோல்ல போட்டு தூங்கலாம் வச்சிட்டு இருக்காரு. இப்பதான் அசோக் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இந்த சின்ன பொண்ணுக்கு டீ தரலான்ற மாதிரி வந்திருக்காரு. அப்பதான் அசோக் கிட்ட இவர் விசாரணை பண்றதை பத்தி சொல்லிட்டாரு. இந்த சின்ன பொண்ணை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது இந்த சின்ன பொண்ணு பாத்துட்டாளா அப்படின்ற மாதிரி அசோக் ஷாக்லயே கிளாஸ் கீழே போட்டுறாரு. அந்த சின்ன பொண்ணுமே கண்ணை முடிச்சிடுறா. அந்த சின்ன பொண்ணு பயத்துல அழலாம் ஆரம்பிக்கிறா. ஆனா அதை இவர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அங்கிள் தெரியாம கீழே போட்டுட்டாருமா, பயப்படாது அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. அசோக் இங்க இருந்து கிளம்பிடுறாருல. அதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணுமே இவர் தான் கொலை பண்ணாரு, நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றா. இது அசோக் பண்ணாரா அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. அசோக் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், அவன் எங்க இருந்தாலும் சரி சீக்கிரமா புடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. தப்பிச்ச அசோக் பிரியாவை இந்த சின்ன பொண்ணை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, இவங்களை கவனமா பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் ராஜன் கிட்ட சொல்றாரு. இவர் மத்த இடத்துல தேடிட்டு இருக்காரு. இவர் நினைச்சது
நினைச்சது சரியா போயிருச்சு. அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரோட கதையை முடிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்துடுறான். இப்ப பொறுமையா இந்த சின்ன பொண்ணுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இவங்களுமே ஷாக் ஆன மாதிரி முடிக்கிறாங்க. அதாவது பிரியாக்கு தான் இது கனவா வந்திருக்கும். உண்மையில அவன் இந்த வீட்டு பக்கம்லாம் வந்திருக்க மாட்டான். போலீஸுங்க எல்லாருமே அசோக்க பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அசோக்கே இந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன எல்லாருமே என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறான். நீ தாண்டா கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் எதுக்கு கொலை பண்ண போறேன், நானும் கொலை பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா இவங்க கோவப்பட்டு அடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. என்ன அடிக்கிறீங்க, என்னோட லாயர் கிட்ட எதுனாலும் பேசுங்கன்ற மாதிரி சொல்றான். ஏற்கனவே ஸ்ரீனிவாசன் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இவனுக்கு ஆதரவா வாதாடுறதுக்காக வந்திருக்காரு. இப்ப முதல்ல ராஜன் பேச ஆரம்பிக்கிறது. ராஜன் என்ன சொல்றாருன்னா, இந்த அசோக்கோட பேக்ரவுண்ட பத்தி விசாரிச்சோம். சின்ன வயசுல இவனோட அம்மா விலை மது வேலை பார்த்திருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. இவன் தான் அந்த கொலையும் பண்ணிருக்கான். அப்பத்துல இருந்து தொடர்ச்சியா கொலை பண்றான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஸ்ரீனிவாஸ் இருக்கார்ல, இந்த பாயிண்ட உடைக்க ஆரம்பிக்கிறது. அந்த கொலையை இவர் தான் பண்ணாருன்னு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு, இவர் தான் கொலை பண்ணாருன்னு நீங்களே முடிவு எடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க என்ன பாயிண்ட் வச்சாலும் சரி, ஸ்ரீனிவாசன் அந்த பாயிண்ட உடைச்சுக்கிட்டே இருக்காரு. பிரியாவை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருப்பாங்க. இவனை சிக்க வைக்கிற மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில இந்த மாதிரி கொலைகள்லாம் நடந்திருக்கும். அந்த சமயம் இவன் திருச்சியில தான் இறந்திருப்பான். இவன் எப்ப டிரான்ஸ்பர் ஆகுறானோ அப்பத்துல இருந்து அங்க கொலை நடக்கிறது ஸ்டாப் ஆயிருக்கும். சோ கண்டிப்பா இவன் தான் பண்ணிருக்கான். இப்ப இங்க வந்தோம் அதே விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க லாக் பண்ற மாதிரி நிறைய பாயிண்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டோட ரிப்போர்ட்டை மாத்துனதுலயே இவனுக்கு சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப டாக்டரை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. ஆக்சுவலா டாக்டர் வந்து குடி போதையில அவங்க சாவல, மயக்க மருந்துனால தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட் தந்திருப்பாரு. அந்த ரிப்போர்ட்டை இந்த இன்ஸ்பெக்டர் தான் வேற மாதிரி மாத்தி வச்சிருப்பாரு. நான் தந்த ரிப்போர்ட்டை சொல்லாம எதுக்காக மாத்துறீங்கன்ற மாதிரி அந்த டாக்டர் கேட்டிருப்பாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிருப்பாரு. இப்ப ஸ்ரீனிவாஸ் இருக்கார்ல, இந்த டாக்டர் கிட்ட இவரோட டேட் ஆஃப் பர்த் கேக்குறாரு. இந்த டாக்டருக்கு நம்பர் எல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சிருக்க முடியாது, அதனால சொதப்பிடுறாரு. இந்த டாக்டருக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியல, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை மட்டும் இவர் எப்படி அப்படியே சொல்லுவாரு, மாத்தி சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஸ்ரீனிவாசன் இந்த பாயிண்ட உடைச்சு விட்டுறாரு. இப்ப அடுத்ததா இந்த இடத்துக்கு விக்ரம் பேசுறதுக்காக வராரு. விக்ரம் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காருல, அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. அது என்னன்னா, இந்த சின்ன பொண்ணு அவன் கொலை பண்ணதா பாத்திருக்கா, அதனால இந்த சின்ன பொண்ணு சொல்ற சாட்சியை வேலிடா எடுத்துதான் இவன் தான் குற்றவாளியின் முடிவெடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததா சின்ன பொண்ணு கிட்ட பேசணும்ன்ற மாதிரி ஸ்ரீனிவாஸ் வர வச்சிருக்காரு. இவர் மத்தவங்களையே மேனிபுலேட் பண்றாரு, சின்ன பொண்ணை மேனிபுலேட் பண்ண முடியாதா, மேனிபுலேட் பண்ணி அந்த சின்ன பொண்ணை அளவே வச்சிருக்காரு. இந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்டாலே அழுவுறா, இந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணி தான் கூட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் சாட்சியா ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கடைசியே இவங்க ஒரு சாட்சியை இறக்குறாங்க. அதை கேட்டு ஸ்ரீனிவாசே இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. கொல்லப்பட்டதா உமான்னு ஒருத்தங்களை பத்தி சொல்றாங்கல்ல, அந்த உமா இறந்தே போலன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அதாவது உமா இறந்த மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க, ஆனா உமாக்கு காயம் தான் பட்டிருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பொழைச்சிருப்பாங்க. இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருக்காங்க போல. உமா வந்தோட ஸ்ரீனிவாஸ் பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் பெருசாவது இல்ல, அதனால என்னோட சேம்பருக்கு வாங்கன்ற மாதிரி அந்த ஜட்ஜி லேடி கூப்பிடுறாங்க. இவ்வளவு நாள் நீங்க எப்படி மறைச்சு வைப்பீங்க, சட்ட ரீதியாவே அது தப்பு இல்ல, ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. உமா உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சா திரும்பி கொலை முயற்சி நடக்க வாய்ப்பு இருக்கிறதா நாங்க சந்தேகப்பட்டோம், கில்லரை பிடிக்கிற வரைக்கும் இவங்களை மறைச்சே வச்சுக்கலான்றதுக்காக தான் மறைச்சு வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அடுத்த இயரிங்ல பாப்போன்ற மாதிரி ஜட்ஜி லேடி சொல்றாங்க. உமாவோட சாட்சியை மட்டும் கணக்குல எடுத்துட்டா நமக்கு ஃபேவரா தான் கேஸ் முடியும்ன்ற மாதிரி பிரியாவும் இந்த விக்ரமும் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஸ்ரீனிவாஸ் இருக்கார்ல, அவ வந்தானா கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போற மாதிரி வந்துரும், அவளை வராம நீ ஏதாவது பண்ணு, உனக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அசோகம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. மறுநாள் உமா லேட்டாயும் வராம இருக்காங்க. உமா வரலன்னோட ஸ்ரீனிவாஸ் தான் இதுக்கு பின்னாடி காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பிரியா சொல்றாங்க. நான் எதுக்கு காரணமா இருக்க போறேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்ரீனிவாஸ் சொல்றாரு. இப்ப அந்த குற்றவாளியாவது வரணும்ல, அந்த குற்றவாளியும் இன்னும் வராம இருக்கான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டு வர வேண்டிய போலீஸ் இருக்காங்கல்ல, வேணும்ட்டே அவனை இங்க இருந்து தப்பிக்க விடுற மாதிரி வேற இடத்துக்கு கூட்டு போய் லாக் பண்ணி வச்சிடுறாங்க. கோர்ட்டுக்கு வந்து அவன் தப்பிச்சு ஓடிட்டான்ற மாதிரி போய் சொல்றாங்க. பாத்தீங்களா அவன் குற்றம் பண்ணிருக்கான், அதனால தான் தப்பிச்சு ஓடி இருக்கான்னு பிரியா பேசுறாங்க. ஸ்ரீனிவாஸ் இல்ல இல்லன்னு சொல்றாரு. ஆனா ஜட்ஜ் இருக்காங்கல்ல, அவன் தப்பு பண்ணலனா எதுக்காக தப்பிக்கணும், அவன் தப்பிச்சிருக்கானா தப்பு பண்ணிருக்கான், இந்த மாதிரி குற்றவாளி வெளியே ஃப்ரீயாலாம் நடமாடக்கூடாது, அதனால போலீஸ்க்கு நான் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் தரேன், எங்க பார்த்தாலும் சரி அவனை நீங்க ஷூட்டே பண்ணி பிடிக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் அவனா தப்பிச்சு போயிருக்கான்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை தந்திருக்காங்க. ஆனா உண்மையில இவங்க தானே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க லாக் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு பிரியாவும் வந்துடுறாங்க. கோர்ட்ல என்ன தீர்ப்பு கிடைச்சது அப்படின்றதெல்லாம் இவனுக்கு தெரியாது. எதுக்காக என்ன லாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறான். கோர்ட்ல ஒரு தீர்ப்பு தந்திருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் பிரியா சொல்றாங்க. இப்ப என் கையாலேயே உன் கதையை முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவன் இருக்கான்ல, இதெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்துடுறான். அவங்க ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே கன்னை தள்ளி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். இவன் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும் போது எதிர விக்ரம் வந்துட்டு இருக்காரு. இதை தாண்டி நிறைய போலீஸுங்க அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க.
மத்த போலீஸுங்களாம் உன்னை தொடவே மாட்டாங்க, என் கூட சண்டை போட்டு ஆம்பளையா இருந்தா தப்பிச்சு போடான்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே சண்டை போட்டு ஜெயிச்சிடலான்ற மாதிரி சண்டை போடுறான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே யாரவரையும் இவங்க வண்டிலாம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவன் என்ன பண்றான்னா விக்ரம தள்ளி விட்டுட்டு அங்க இருக்க பைக் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறான். இவன் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரியா யோசிக்கிறாங்க. பிரியா என்ன பண்றாங்கன்னா சட்டுன்னு ராஜன் கையில இருந்து கன்னை வாங்கிடுறாங்க. ரெண்டு பேர் சண்டை போடும் போது அந்த பைக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும், பெட்ரோல்லாம் லீக் ஆயிருக்கும். இப்ப லீக் ஆன மாதிரி தானே போயிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா கன்னை வச்சு அந்த பெட்ரோல் இருக்கிற இடத்துல ஷூட் பண்றாங்க. இப்ப பெட்ரோல் அப்படியே வேகமா போதில்ல, பைக்கு கிட்ட போய் அந்த பைக்கு எரிய ஆரம்பிச்சிருது. அப்படி எரிஞ்சு அவன் அந்த இடத்துல இறந்து போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்டையும் அண்ணனையும் கொன்னவன நம்ம பழி வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.